ஒரு 1 மந்த்துள்ள பயங்கர ஸ்ட்ரென்த் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கை, கால் மூட்டு வலி போயிருச்சு. மகிமைநாதன் சார். சேலத்துலேருந்து பேசுறேன். என்னோட ஏஜ் 57. இத எடுத்துக்கிட்டது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு கை, கால் மூட்டு வலி அதிகமா இருக்கும். தரையில நடக்கும்போது கூட கொஞ்சம் பாதம் வலிக்கும்படியா இருக்கும் கொஞ்சம். அப்புறம் எலிக்சர் மிக்ஸு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டாக்டர் சுப்ரமணியம் மூலமா கேள்விப்பட்டு, அப்புறம் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். சரி. பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் எனக்கு நல்லா எனக்கு கொஞ்சம் ஒரு 1 மந்த்துள்ள பயங்கர ஸ்ட்ரென்த் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கை, கால் மூட்டு வலி போயிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நெகம் சொத்தையா இருந்துச்சு. பாதி. எனக்கு தெரிஞ்சு நெகம் சொத்தையா இருந்தது வந்து யாருக்கும் திரும்ப சரியானதா நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆயிட்டு இப்ப கடுகளவு தான் நுனியில இருக்குது. அதுவும் இன்னும் 1 மந்த்ல சுத்தரியா சரியாயிரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ வந்து நெகம் சொத்தை ஏற்பட்டுச்சுன்னா, பாடியில எங்கேயோ ஒரு வீக் இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அது நல்லா ஆயிருச்சு. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொரு டெஸ்டிமோனி என்னைய ஏற்பட்டிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடுப்புக்கு மேல, முதுகுக்கு கீழ ஒரு 3, 4 கட்டி, சின்ன சின்ன கட்டிகள் இருந்துச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அத அழுத்தி நான் பார்த்தேன் பாருங்க, ரொம்ப சின்னதா இருக்குது. அப்ப பாதி கரைஞ்சு போச்சு. அப்படி அதுக்கு கூட நான் என்ன இந்த கட்டிலாம் அப்படிலாம் போய் ஒரு அதுவும் 10, 20 வருஷமா இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமா இருக்கு. எனக்கு எப்படி இந்த 2, 3 மாசத்துல அது இல்லாம போயிருங்கிற நிச்சயம் எனக்கு கண்டிப்பா உண்டு. ஏன்னா, இந்த மாற்றம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, நான் லைஃப் டைமுக்கு இத நான் எடுக்கலான்னு இருக்கேன்.